ஸோ guys இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டரோட டுட்டோரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை பொறுத்தளவில் இல்லுஸ்ட்ரேட்டர் டுட்டோரியல் போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்றது ஒரு வேர்ல்டு வைடாக ரொம்பவே அதிகமான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். எதுக்காக இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணணும்? இப்போ இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் ஒர்க் மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் ஃபீல்டு தான் ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர். என்ன டிசைனிங் பண்ணுறாங்க, என்ன ஆர்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் ஜென்ரலாக ஒரு விசிட்டிங் கார்டு பார்க்குறீங்க, ஒரு பாக்ஸஸ் பார்க்குறீங்க, ஒரு கொசுபத்தி அட்டை கூட நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் இருக்க டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் டிசைன் பண்ணுறது தான். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைடாக நிறைய கம்பெனிஸில் வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லுஸ்ட்ரேட்டரில் லோகோ கிரியேட் பண்ணுவாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டர்ஸ்லாம் நிறைய வரும். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறோம், அதே மாதிரி இந்த சேல் வந்து நடக்குது, இந்த பொருளை வாங்குங்கன்னு சொல்லி நிறைய டிசைன்லாம் வரும். இந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பிரிண்டிங் மீடியாவுக்கு வந்து இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி டிஜிட்டல் மீடியாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து அடிக்கடி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த இல்லுஸ்ட்ரேட்டரை வந்து நம்ம ரொம்ப பார்ட்டாக பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேருக்கு இணையாக இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதான் கோரல்ட்ரா. இந்த கோரல்ட்ரா அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இல்லுஸ்ட்ரேட்டரோட டிட்டோ தான், கிட்டத்தட்ட சேம் தான். அதுவும் ஒரே வேலையை தான் பார்க்க போகுது. ஆனால் ஏன் வந்து கோரல்ட்ரா யூஸ் பண்ணாமல் நிறைய பேர் இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்றது ஒரு அடாப் அப்படின்ற ஒரு கம்பெனியோடைய ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த அடாப் அப்படின்ற கம்பெனி ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள கம்பெனி. ஸோ வந்து எப்போயுமே அடாப்போட ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா விற்கும், நிறைய சேல் ஆகும். அண்ட் மோர் ஓவர் அதில் சப்போர்ட்டும் நல்லா இருக்குன்றதுனால அடாப்போட ப்ராடக்ட்டை வந்து நம்ம இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கோரல்ட்ராவை பொறுத்தளவில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா சைல்டிஷாக இருக்கும், கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க நோண்டுற மாதிரியான ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கோரல்ட்ரா. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டர் புரியாதவங்க, இல்லுஸ்ட்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுதுன்றவங்க கோரல்ட்ரா படிச்சுட்டு இல்லுஸ்ட்ரேட்டர் படிச்சிருந்தா கொஞ்சம் பெட்டர் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கோரல்ட்ரா படிச்சுட்டு தான் இல்லுஸ்ட்ரேட்டர் நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுது. ரெண்டோட பேசிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இல்லுஸ்ட்ரேட்டர் அப்படின்னாலும் சரி, மற்ற எந்த சாஃப்ட்வேர் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நம்மளோட நோக்கம் என்னன்னா ஒரு டிசைன் வந்து கிரியேட் பண்ண போகிறது. இப்போ டிசைன் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு சைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த சைஸை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்து ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும். இதுதான் முதல் வேலை. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்டர்ல ஸ்டார்டிங்ல ஓப்பன் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இல்லுஸ்ட்ரேட்டரோட ஸ்டார்டிங் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் ஸ்கிரீன் அப்படின்றத ஓப்பன் பண்ணாம நான் டைரக்டா வந்து ஒர்க் ஸ்பேஸ், அதாவது நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ்லயே நான் பண்ற மாதிரி நான் செஞ்சுட்டே இருப்போம். ஆனா அதே மாதிரி இந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து டைரக்டா ஓப்பன் ஆகிறதுக்கு நான் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த ஹோம் ஸ்கிரீனுக்குள்ள ஜென்ரலா போகும்போது நிறைய டைம் பிடிக்குது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலே பார்த்தீங்கன்னா மெனுவில் இருக்கும். அந்த மெனுவில் வந்து எடிட் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷனில் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே காட்டியிருப்பாங்க. இதில் ஷோ த ஹோம் ஸ்க்ரீன் வென் நோ டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிக் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ டிக் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்படி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பனே ஆகும் இல்லுஸ்ட்ரேட்டர். இந்த பேஜ் எதுக்காக தேவை? சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு இது தேவையில்லைன்னு தோணும். என்ன பொறுத்தளவில் இல்லுஸ்ட்ரேட்டர் சீக்கிரமா ஓப்பன் ஆகணும். ஸோ நான் டேரக்டா ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள போற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ இது எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ A4 அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இங்க நீங்க பாக்குறீங்க. A4ஓட சைஸ் என்ன? 210,297 அப்படின்றத இதோட சைஸ் எம்எம்ல சொன்னோம்னா. அண்ட் ரெண்டாவது போஸ்ட் கார்டோட எம்எம் சைஸ் என்ன? அண்ட் இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டா நிறைய இருக்கும். இந்த ப்ரீ டிஃபைன் சைஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துட்டு உள்ள போயிடலாம். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. புதுசாக கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது ரீசன்ஸ். இந்த ரீசன்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவியூவாக காட்டும். நீ ஒர்க் பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்ட் இதுதான், உனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா நீ எடுத்து இங்கேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதான் இது. ஆக்சுவலாக இது ஓப்பனில் போய் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணுற இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை, நான் இங்கே வந்து நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிறேன் அப்படின்னா வந்து இந்த ரீசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோம் பேஜ் வந்து எனக்கு வேண்டாம், நான் டைரக்டா வந்து உள்ளேயே போயிடுறேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து அதே மாதிரி எடிட்ல போறீங்க, ப்ரெஃபரன்ஸ் போறீங்க, ஜென்ரல் போறீங்க. ஸோ இந்த ஷோ ஹோம் ஸ்கிரீனை வந்து எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே டேரெக்டாக போயிடும். அண்ட் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆனால் அடுத்ததா ஸோ இந்த இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத கேள்வி. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைல் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணுறீங்க. மேலே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் அப்படின்றதா வந்து ஒரு புது ஆர்ட் போர்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஆர்ட் போர்ட்னா என்ன அப்படின்றத நான் லேட்டராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நியூ அப்படின்றத கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா
கண்ட்ரோல் என் அப்படின்றத கொடுத்து எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி வந்து ரீசன்ஸ்ல நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் காட்டும். அண்ட் சேவ்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணியிருக்கிறது நிறைய டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருந்தா அதை காட்டும். ஜென்ரலாக நான் வந்து டெம்ப்ளேட் வச்சு ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நான் மேனுவலாக எனக்கு செட் பண்ணாதான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, இந்த டாக்குமெண்ட்டுக்கு நான் இந்த சைஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு இருக்கும். இதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லை சம்மரைஸ் ஆகி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சைஸ் வேணும், என்னென்ன வேணும், A4 A3 மாதிரி எல்லா சைஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். இது நமக்கு இப்போ தேவையான்னு கேட்டிங்கன்னா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட முக்கியமான இடம். இதுல ப்ரீசெட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பேர் வைக்க போறோம், நம்ம இப்போ யூஸ் பண்ண போற டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ன பேர் வைக்க போறோம் அப்படின்னு சாம்பிள் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் சாம்பிள் ஓப்பன் பண்ண போறோம். ஸோ நான் அப்படி வைக்க போறேன். அண்ட் வித் அண்ட் ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வைக்கணும். அண்ட் ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு A4 ஷீட் சைஸ்ல தான் நான் ஓப்பன் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ 210 அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 297. ஸோ ஹைட் வந்து 297. இது வந்து எம்எம்ல தான் தேவை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். எந்த மாதிரியான யூனிட்ல நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மில்லிமீட்டர் தான் ஒர்க் பண்ண போறீங்களா, இல்லை பாயிண்ட்ஸில் ஒர்க் பண்ண போறீங்களா, இல்லை இன்ச்சஸில் ஒர்க் பண்ண போறீங்களா? இன்ச்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோ ஃப்ரேம் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நான் வந்து ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ 12:18 12:18 அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் சொல்லுவாங்கன்னா இன்ச்சில் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நான் இன்ச்சு வச்சு தான் அந்த டிசைனே பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர் பேசிக்ஸாக எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மில்லிமீட்டர் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மெட் இருக்கும். இந்த பிக்சல்ஸ் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்லாம் யூடியூபும் இருக்குது. யூடியூப் லோகோ டிசைன் பண்றது, யூடியூபோட தம்ப்நெயில் டிசைன் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஃபேஸ்புக்கோட தம்ப்நெயில் டிசைன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பிக்சல்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். நீங்க ஜென்ரலா யூடியூபோட தம்ப்நெயிலோட சைஸ் போய் நெட்ல தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து பிக்சல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரெண்டாவது அடுத்த என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரியன்டேஷன். அதாவது போர்ட்ரேட்ல வேணுமா லேண்ட்ஸ்கேப்ல வேணுமா உங்க ப்ராஜெக்ட் அப்படின்றத இங்க நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது எத்தனை காப்பி வேணும் அப்படின்றதான். இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு நான் டிசைன் பண்றேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் பண்ணுவேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே சைஸ்ல 2 ஆர்ட் போர்டு வேணும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 2 காப்பீஸ் கொடுத்தாதான் எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா பக்கத்துல 2 ஆர்ட் ஒர்க் வரும். 2 வெவ்வேறு ப்ராஜெக்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நான் வந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்ணி ஒரே இடத்துல நான் அவுட்புட் எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீடு. இந்த ப்ளீடு பத்தி தனியாக நான் ஒரு கிளாஸ் நடத்துறேன். பிகாஸ் ப்ளீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட், ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், பெருசாக ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கஷ்டமான கான்செப்ட்லாம் கிடையாது. ப்ளீடு அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம என்னதான் ஒரு டாக்குமெண்ட் சைஸ் வச்சாலும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள தான் கொடுக்கணும். அதை விட்டு வெளியே போகக்கூடாது. அதான் வந்து ப்ளீடு. ஏன் போகக்கூடாது, அதை எதுக்காக வந்து நம்ம கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபர்தரா வேற ஒரு வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். அது எவ்வளோ கொடுக்கணும், டாப் அண்ட் பாட்டம்ல எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட் அண்ட் ரைட்ல எவ்வளோ இருக்கணும்ன்றதை இங்கே கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அட்வான்ஸ்டு ஆப்ஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஜிபியில் டிசைன் பண்ண போறீங்களா, சிஎம்ஒய்க்கில் டிசைன் பண்ண போறீங்களா அப்படின்றது. ஆர்ஜிபினா என்ன சார், சிஎம்ஒய்க்கா என்ன சார்? சிஎம்ஒய்க்கே அப்படின்றது பிரிண்டிங் டிசைன் பண்றது. நீங்க ஒரு பிரிண்டர்ல போனீங்க அப்படின்னா சிஎம்ஒய்க்கு எல்லாம் டிசைனே இருக்கும். ஏன்னா 4 கலர்ல பிரிண்ட் ஆகி வெளியில வரும். ஸோ 4 கலருக்கும் நம்ம வந்து ஏற்ற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சிஎம்ஒய்க்கு தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். ஜென்ரலாக பிரிண்டிங்க்கு போகும்போது ஒரு ப்ரௌச்சர் டிசைன் பண்ணுறீங்க, ஒரு நோட்டீஸ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎம்ஒய்க்கில் தான் நீங்கள் பண்ணணும். இல்லை நான் வந்து ஒரு டிஜிட்டலுக்காக தான் கொடுக்க போகிறேன், ஒருத்தர் வந்து லோகோ கேட்குறாரு, ஒரு யூடியூப்ல போட போறாரு அப்படின்னா நான் வந்து அதை வந்து ஆர்ஜிபிலே கொடுத்துக்கலாம். உங்கள் டிஸ்பிளேஸ் எல்லாமே ஆர்ஜிபியில் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. எதுவுமே பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்க்கில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறது இல்லை. அண்ட் ரெண்டாவது பிபிஐனா என்னன்னா பிக்சல் பெர் இன்ச். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கணும் அப்படின்றதான். நீங்கள் கேமராவில் தெரியும் இல்லையா, பிக்சல்ஸ் அதிகமாக குவாலிட்டி அதிகமாகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பிக்சல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிக்சல் பெர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்டாண்டர்டாக 300 இருக்கணும். 300 இருந்தால் தான் அது பேசிக்காக அந்த ஃபோட்டோவே ஒரு நல்லா பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும். அண்ட் ப்ரிவ்யூ மோடு. இந்த ப்ரிவ்யூ மோடு பற்றி நான் வந்து உள்ளே சொல்கிறேன். எப்பயுமே டிஃபால்ட்லேயே இப்போ இருக்கட்டும். பிக்சல் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஓவர் பிரிண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதை நான் அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். அண்ட் மோர் செட்டிங்ஸ் போனீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்த எல்லாமே தான் இதில் இருக்கும். பட் தனியாக ஒரு டேப்ல வந்து ஓப்பன் ஆகி காட்டியிருப்பாங்க. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்கள் நான் சொன்ன மாதிரி டெம்ப்ளேட்டாக நிறைய விஷயங்களை நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்பேன். நான் எனக்கு தேவையானது மாதிரி அதில் நான் இதை எடுத்துக்குவேன். இதை நம்ம டேரெக்டாக நிறைய நேரங்களில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வேண்டாம். ஸோ காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்ட் போர்டு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும். 2 ஆர்ட் போர்டு ஓப்பன் ஆயிருக்குதா. ஸோ ஒவ்வொன்றோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த சைஸில் ஓப்பன் ஆயிருக்கும். 2 காப்பி வந்து ஓப்பன் ஆயிருக்கு.
இப்படி தான் ஜஸ்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். சில நேரங்களில் மேக்ஸிமம் நம்ம ஒரு ஆர்ட் போர்டு தான் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து உங்களுக்கு 2 எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரே ஆர்ட் போர்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது தான் நம்மளோட வழக்கம். ஸோ இதுதான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான செட்டப், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண தெரியாமல் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியாது. அடுத்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக இதுக்கு அடுத்த மூவ் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு கிளாஸாக எடுக்கிறேன்.